மைடில் சாந்தாசி விலாக். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு கேரளா பார்டருக்கு தான் போக போகிறோம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எதுவுமே கிடைக்காத கட்டி நாங்கள் வந்துட்டு லிஃப்ட்டு கேட்டேன். அப்புறமா வந்துட்டு ஒரு ஃபேமிலி வந்தாங்க. சரி லிஃப்ட்டு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னாங்க. அப்புறமா தான் கடைசியில் பார்த்தா அந்த ஃபேமிலி யாரும் இல்லை, எங்கள் அம்மா அப்பா. எதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் நானே கூப்பிட்டு போகிறேன்ட்டு இப்போ நம்ம கேரளா பார்டருக்கு போகிறோம். அங்கே போயிட்டு நான் சொல்கிறேன் இந்த இடத்துக்கு போகிறோன்ட்டு. பாருங்க எலிஃபென்ட் மலை. யானை மாதிரி இருக்கிறங்காட்டி இந்த சைடு வந்துட்டு வால், இது வந்துட்டு மூஞ்சி. எனது தும்பிக்கை. தமிழ் பார்டர்லேருந்து நம்ம இப்போ கேரளா பார்டருக்கு உள்ளே வந்துட்டோம். செக் போஸ்டில் இருக்கோம். அதே மாதிரி மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கே பாருங்க மவுண்டனில் அப்படியே இது சன்லைட் பட்டு சில்வர் கலரில் தெரியுது. பார்க்கவே செமையாக இருக்குது. சில்வர் ராக் மாதிரி. கேட் போட்டுட்டாங்க. ட்ரெயின் வரப்போகுது. இப்போ ட்ரெயின் வரப்போகுது பாருங்க. கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடுக்கு வருது. இப்போ அடுத்தது பாலக்காடுலேருந்து தமிழ்நாட்டுக்கு போகுது. கூட்ஸ் ட்ரெயின் பாருங்க, பாலக்காடுலேருந்து தமிழ்நாடுக்கு போகுது. ரொம்ப நேரம் கழிச்சு கேட் ஓப்பன் ஆகும்போது
இருக்கு. அதுக்கு நடுவில் ஒரு ரோடு போகுது. இதுக்குள்ள குட்டி குட்டி கிராமங்க இருக்கும். பார்க்க ஒரு சின்ன ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு. ஃபார்ம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. வயல் மாட்டு மாட்டு இருக்கு. ஃபாரஸ்ட்க்கு நடுவில் போகிற மாதிரி இருக்கு. ஒரு சர்ச் போயிடுச்சு. ஸ்பீக்கரில் இருக்கிற ராக் கார்டன் தான் பெரிய ராக் கார்டன். இது வந்துட்டு அதே மாதிரி சின்னது. இது வந்துட்டு ஒரு ஹோட்டல், ஒரு ரெசார்ட் மாதிரி. பார்க்க அப்படியே ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு. பிரிட்ஜ் எல்லாம் இருக்கு. இதான் மலமுலாவோட மெயின் என்ட்ரன்ஸ். இப்போ நம்ம அந்த சைடில் போகிறோம். இதுக்குள்ளே போகல, நம்ம அங்கே நேச்சுரல் இதுக்குள்ளே போகிறோம். அங்கே தண்ணி இருக்கிற இடத்துல அக்வேரியம் எல்லாம் இருக்கு. இங்கேருந்து அந்த மவுண்டன் செமையோ தெரியுது. இங்கேருந்து அப்படியே பார்த்தா நல்லா தெரியுது. இப்போ நம்ம கீழே போக போகிறோம். அதாவது தண்ணிக்கிட்ட பார்க்க செமையா இருக்கு. வாவ். அப்படியே நம்ம இப்போ கீழே போக போகிறோம். இங்கே பாருங்க, க்ளவுட்ஸ் எல்லாம் செம்ம டார்க்காக ஒரு மாதிரி கிரேஷ் கலரில் இருக்கு. எப்பயும் போகிற இடத்துக்கு போக கொஞ்சம் தள்ளி போகலாமா? இன்னும் கொஞ்சம் இடத்துல போனால் இன்னும் நல்லா இருக்குன்னாங்க. இடத்துல அப்படியே போகணும். தண்ணியில் கம்மியாயிடுச்சு. இப்போ நம்ம அங்கே மேலே ஏற போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் இங்கே வந்தால் எப்படி மழை பெஞ்சு கார் பார்க்கிங் பண்ணிட்டு இருக்கோம். இருங்க, நான் தர்ஷிவை காமிக்கிறேன். கீழே போகணுமா? ஹலோ சொல்லு தர்ஷி. ஹலோ சொல்லு. ஹலோ 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 சொல்லு. ஹலோ ஹாய் சொல்ல. ஹாய் சொல்லிடு. அப்படியே கீழே நான் பாட்டு கீழே வந்துட்டேன். வா, பார்க்கவே செமையா இருக்கு. ஆக்சுவலாக மழை பெய்ய வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் நம்ம போகலாம். ஐயோ, கிம்பல் வேற இருக்கங்காட்டி தான் மழை பெய்ஞ்சுன்னா பிரச்சனை. ஐயோ,
இன்னொரு அதிசயம், மழை நின்றுச்சு. கரெக்டாக ஓடி வரும்போது மழை நின்றுச்சு. திரும்ப வருது போகுது. ஐயப்பா, மெதுவாக இறங்கி வராங்க. ஹாய் தர்ஷிவ், ஹாய். இப்போ நாங்கள் டேம் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். சின்ன வயசில் வந்தது, இப்போ தான் வந்திருக்கோம். ஆமாம், நான் சின்ன வயசில் வந்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ வரல, ஆனால் வந்துட்டு அதுக்கு அந்த சைடில் வந்துட்டு நான் வந்தேன். அப்போ பார்த்தது. அம்மா நான் கீழே இறங்கி வந்துட்டு இருக்கேன். ஐயப்பா, இருங்க நான் காமிக்கிறேன், இருங்க. திரும்ப மழை வருது இறங்குது. மழை வருது போகுது. இருங்க அங்கே காமி. கொடை எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனால் கரெக்டாக கொடை எடுத்துட்டு வரும்போது மழை நின்றுச்சு. ஐயப்பா, மழை வருதுன்னு ஓடி போய் எடுத்துட்டு வந்தா மழை நின்றுச்சு. தர்ஷிவும் நடக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ திரும்ப மழை பெய்யுது. ஆரம்பிக்குது. எங்கள் அப்பா அப்படியே முன்னாடி போயிட்டாரு. இருங்க நானும் வரேன். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஓஹோ, மழை பெய்யுது ப்ளஸ் குளிருது. எனக்கு அவ்வளோவா இல்லை, பட் நார்மலாக குளிருது. அதுவும் தண்ணி சத்தெல்லாம் செமையாக கேட்கு. செமையா இதெல்லாம் வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. இப்போ மழை பெய்யுறது மட்டும் இல்லாமல் செமையாக காற்று வருது. இங்கே இருந்து தர்ஷி வேற போகிறான். கொடைய மடங்குற அளவுக்கு காத்தடிக்குது. இப்போ நம்ம கல் வீச போகிறோமே. ஐயோ, இது தள்ளு வேற. வாட்ஸ்அப் சென்ட் பண்ணணும், லாகின் பண்ணணும்டி. வாவ், தர்ஷனும் கல் எடுத்து வீசிட்டு இருக்கான். தர்ஷி வேற கல் வீசிட்டு இருக்கான். எனக்கு ஒன்று கல் எடுத்து கொடுங்க. நாங்கள் 2 பேரும் கல் எடுத்து வீசி விளையாண்டு இருக்கோம். கல் பார்த்து அங்கே போய் விழுந்துருக்கு. எதுவும் நானே வீச குழந்தையாட்ட கல் வீசி நான் இப்போ வேற மாதிரி வீச போகிறேன். அது அப்படி திரும்பி எங்க அப்பா கொஞ்ச நேரத்துல அங்க பாருங்க. அப்பா, ரெயின்போ. ஓயா, சூப்பர் ரெயின்போல வந்திருக்கு. ஓகேவா? வாவ் வாவ் வாவ், ரெயின்போ இருக்கு. வாவ், செமையா இருக்கு. திஸ் இஸ் அன்எக்ஸ்பெக்டட். ரெயின்போ. தர்ஷி அவ்வளோதான் முடிஞ்சு. தர்ஷி கிலோ கண்டான். வாவ், நான் ரெயின்போ பார்ப்பேன்னு நினச்சி கூட போகல. விளையாடிச்சலாம், செமையா இருக்கு பார்க்கறதுக்கு. பின்னாடி தெரியுதா? இங்கே பாருங்க, செமையா இருக்கு. நல்லா ஸ்மோக் எஃபெக்ட் மாதிரி. அங்கே பார்த்தா எங்கள் அப்பா ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டாரு. என்ன பாருங்க. ஐயா,
இப்போ வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. எனக்கு காமிங்க. எங்க என் பின்னால வந்துட்டு அங்கிருந்து வருவேன்னு காமிக்கிறேன். முதல்ல மழை பெஞ்சிச்சு, ரெயின்போ வந்துச்சு. இப்போ நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெயில் அடிக்கும் போது அதெல்லாம் பார்க்க செமையா இருக்கு. நம்ம வாழ்க்கைன மாதிரி இருக்கு, செமையா இருக்கு. நான் வேற நடக்க முடியாம நடந்துக்கிட்டு இருக்கேன், ரோபோட் மாதிரி. அம்மே வா, இங்க பாருங்க. செமையா ஸ்மோக் கட்டுற மாதிரி. ஓகே, இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதுடன் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அப்புறம் இங்கேருந்து அங்கே நான் ஸ்டே பண்ணுற இடத்துல போகிறதுக்கு வந்துட்டு 45 மினிட்ஸ் ஆகும். அங்கே போயிட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா ஓகே.